அண்ணா பாப்பா அண்ணா அண்ணலகா வாமா கத்தால எங்க அத்தூர் வேப்பலகா கத்தால அப்படியே முடிஞ்சு கொடு உழுகுடாத அடியே இப்பேற்பட்ட மாபெரும் சபையில் ஒரு பெண்ணாக நான் வந்திருக்கிறேனே என்ன பார்த்தா உனக்கு எல்லாம் பாட தோணாதா? இல்லம்மா உன்னை பார்த்தா தோணாதுமா. ஏன்டா என்னாச்சு சொல்லு. சரியா என் மூஞ்சி என் உடம்பெல்லாம் கட்டி வைக்காம பேசுறேன். ஏப்பையா என்னாச்சு? அக்குப்பஞ்சரா இருக்குது. அப்படியா? அது நீ திமிர் எடுத்து பண்ணதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க? மூடுறியா அந்த அம்மா போட்டுக்கிற வேஷம் தெரியுமா? அமைதியா இருக்கு. ஒரு புண்ணியமான ராஜசபை தேவலோகத்தில் கூடினால் இந்த பூலோகத்தில் கூடியபடியா ஒரு ராஜ புண்ணியமான சபை. இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு, பேரு புகழும் சிறந்த அழகு திரு தாய் திருநாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? நெல்லுக்காரன் வளவு. நெல்லுக்காரன் வளவு என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உலகத்தின் முதலில் பிறந்தார் அஜராகப்பட்ட முத்து முனியப்பன். இந்த முனியப்பன் சுவாமியுடைய பண்டிகையை முன்னிட்டு ஆடி திருநாளிலே இன்று நமக்காக ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்தார். நாடகம் அரங்கேற்றம் செய்தவர் யாரு? ஊர் பொதுமக்கள். ஆமா, அதாவது ஏரி வேலை அம்மாங்க. என்ன ஏரி வேலை செய்யக்கூடிய பொம்பளைலாம் சேர்ந்து விட்டு கூட்டியா தானே ஐதாறு வச்சு பண்ணது அருகாமை இருக்கக்கூடிய நெல்லுக்காரன் வளவு முனியப்பன் கோவில் ஆடி திருநாளிலே ஒன்று முன்னிட்டு இந்த கரிக்காப்பட்டி கிராமம் சின்னண்ணன் சந்தரிய மகன் ஈஸ்வரன் மனைவி லட்சுமி அவர்களும் லட்சுமி அவருடைய மகன் மகேஷ் அவர்களும் நிர்மலா அவர்களும் நிதர்சனா அவர்களும் கனிஷ்கா அவர்களும் வைத்ததோர் வேண்டுதலை நிறைவேறிய காரணமாக இன்று நமக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்தார். நாடகம் அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும் நம் நாடகத்தை கண்டுகளை புது அனைத்து கலாரசிய பொதுமக்களும் அவர் குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் பெற்று தீர்க்க சுகமாக வாழ வேண்டும். ராமோ அர்ப்பணம். அடியே அது மட்டுமல்ல, நாம் தெருக்கூத்து கலையை இந்த உலகமெல்லாம் பரப்பக்கூடிய நம் அருமை அன்னாராக விளங்கக்கூடிய இன்னும் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியில் இருந்து நம்மை தேடி வருகை தந்திருக்கக்கூடிய அருமையான அன்னார் யாரே? செல்வம் அண்ணார். நம் அன்னார் செல்வம் அன்னார் அவர்கள் நமக்காக இன்று வருகை தந்திருக்கிறார். இந்த செல்வம் யூடியூப் சேனல். அம்மா, எத்தனையோ யூடியூப்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ தெருக்கூத்து எடுத்து வீடியோ போடுறவங்க இருக்கிறாங்க. அத்தனை தெருக்கூத்து வீடியோ போடுறவங்களும் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட்ல செல்ல வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவாங்க. விடிஞ்ச வீடியோ எடுத்தோன்னு செல் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. இன்னும் ஐயாராகப்பட்ட அண்ணாராகப்பட்டவர் விடிய முற்பொழுதுமே தனது இரு கரங்களால் அந்த செல்லை கையில ஏந்திக்கிட்டு வீடியோ எடுத்து இந்த உலகமெல்லாம் பரப்பக்கூடியவர் நம்ம அருமை அண்ணன் செல்வம் அண்ணார். அவர் குடும்பமாகப்பட்டது எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் காத்து கருப்பு பிள்ளை சூனியம் என்று சொல்லக்கூடிய எலுமச்சகனுக்கு எதிர்கணி இல்லாமல் என்று சீர சிறப்பும் செல்வாக்காக வாழ வேண்டும். ராமோ அர்ப்பணம். நாம் ஆடக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக இன்று பார்க்காதவங்க நாளை பார்க்கலாம், நாளை பார்க்காதவர்கள் நாளை மறுநாள் பார்க்கலாம். செல்வம் கிராமிய தெருக்கூத்து இல்லனா அடுத்த வருஷம் கூட பார்க்கலாம். நீங்க யூடியூப் சேனல்ல போய் செல்வம் கிராமிய தெருக்கூத்துன்னு போட்டா நம்முடைய வீடியோக்கெல்லாம் நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். ஆமா, ஓய் அப்படி ஆமா, உலகமெல்லாம் இந்த தெருக்கூத்தை பரப்பக்கூடியவர் செல்வம் அண்ணார் ஆகட்டும்படி. அப்படி இருந்தாலும் இந்த சீர்மிழந்த சிங்கார பொன்மேடையில் நாம் அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய நவதானியங்கள் பிறப்பு. இன்னும் பாஞ்சால குறவஞ்சி. இப்படி பாஞ்சால குறவஞ்சி அல்லது நவதானியங்கள் பிறப்பு. நவதானியங்கள் பிறப்பு அல்லது பாண்டவர்க்கு அந்நியாத வாசம். ஆமா, இந்நாடகத்தில் சபை தர்பாராக வந்திருக்கிறேனே, நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் எக்குலத்தை சேர்ந்தவள். நீ எங்க விழுந்து எனக்கு தெரியும். அனாதைக்கு விட்டேன். என்னிடத்துல எக்கச்சக்க ஏடா கூட எதுவும் பேசக்கூடாது. யார் தெரியுமா?
எங்க போயிட்டாங்க? அம்மா இல்லம்மா ஒண்ணும் புரியலம்மா, தெளிவா சொல்லுங்க, அப்பெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் மரமி அண்ணா நடராஜன் மத்தளக்கார நடராஜன் இருக்கிறாருல்ல, ஆமாமாங்க, அவருடைய மச்சான். உங்க பேருங்க? பழனிசாமி. பழனிசாமி ஐயா அவர்கள் அவரது சொத்திலிருந்து நமக்காக ஒரு 20 ரூபாய் நன்கொடை தந்துள்ளார். அவர் எந்த ஒரு நோய் நொடிக்கும் இல்லாமல் சிறு சிறப்பாக வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல முனியப்படை பிரார்த்திக்கிறேன். ராமு அர்ப்பணம். அடியே சொல்லுங்க. அக்கிளையில் தான் உதித்த நான் முக்கியமான மங்கை. என்னுடைய பெயரும் பத்தினி பாஞ்சாலி. பத்தினி பாஞ்சாலி, தியாக ஜானகி, திரௌபதி, கிருஷ்ணை என்று பல பெயர்கள் கொண்ட நான் தான் பத்தினி பாஞ்சாலி. சரி, பத்தினி பாஞ்சாலியா இருந்தாலும் உங்களை ஈன்றெடுத்து பெற்றாங்களே தாய் தந்தை. இந்த பார்ப்பெற்ற நடிக உலகில் ஒரு பெண்ணாக நான் எப்படி ஜனனமானேன்? என் தந்தையார் யாரு? ஒன்னா சொல்லுங்கம்மா. பாஞ்சால ஜெயிலே பாஞ்சால நகரத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவிக்கும் நெடிய நாட்களாக புத்திர சந்தானம் இல்லை. அப்படி புத்திரவாக்கியம் இல்லை என்று சொல்லி இமயமலை சாரல் இருக்கக்கூடிய வியாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய இரு முனிவர்களை வைத்து எடுத்ததோர் புத்திரகாமிஸ்ரீ யாகமானது செய்தார். எப்படி குழந்தை வர வேண்டும் என்பதற்காக அப்படி புத்திரகாமிஸ்ரீ யாகமானது செய்யும் பொழுது அந்த யாகத்தின் வழியாக முதலில் என்ன பிறந்தது? யார் பிறந்தால்? என் அண்ணன் துஷ்டதூமன். ஆமா. இரண்டாவது முறையாக கரிய நெறிய கூந்தலுடன் நுண்ணிய இடையுடன் அம்மா இந்த கருணைய பாஞ்சாலி நான் தோன்றியவள். அப்படி நான் பிறந்த உடனே என்னோடு சேர்ந்து வில் ஒன்றும் சொல் ஒன்றும் பிறந்தது. அந்த
அந்த வில்லு நான் வளர வளர அதுவும் வளர்ந்துருக்கு, அதுவும் வளர்ந்து கொண்டே மாதமா இருக்கும், அதுவும் வளரத்தான் செய்யும். அது இல்லப்பா வில்லுமா? அந்த வில்லு வில்லு. ஆமா சரி. 1000 யானைகள் கட்டி இழுத்தாலும் இழுக்க முடியாத வில்லு. எப்படி 1000 யானையை கட்டிலத்தோட இழுக்க முடியாது. ஆமா அப்பேற்பட்ட அந்த வில்லுடன் பிறந்தேன். சொல் என்று சொன்னேனே, அந்த சொல்லின் அர்த்தம் என்ன தெரியுமா? அதுதான் கொலினி என்ற சொல். கொலினி. ஆமா சரி. கொலினி என்றால் கொல்வதற்காக பிறந்தவள் அல்லது பட்டங்கள் தரித்து பாராளும் வேந்தனுக்கு நான் மனைவியாக வாழக்கூடியவள். ஓ சரி. அப்படி நான் பிறந்து அம்மம்மா என் தந்தையாகப்பட்டவர் எனக்கு சுயம்பரம் நாட்டினார். 56 நாட்டு அரசுகளை வளைத்து அம்மம்மா என்னோடு பிறந்ததல்லவா ஒரு வில், அந்த வில்லை வளைத்து நாணி பூட்டி மேலே மச்சக்குறியானது இருக்கும், அதன் மேலே சுழற் சக்கரமானது இருக்கும், கீழே மஞ்சள் நீரானது இருக்கும். வில்லை எடுத்து வளைத்து நாணி பூட்டி கீழே இருக்கும் மஞ்சள் நீரை பார்த்து அந்த மச்சக்குறி அறுத்து மறுபானம் யார் கையில் ஏந்துகிறார்களோ அவர்களுக்கே திரௌபதி சொந்தம். அப்படி என்று அறிவித்தார். ஆமா சரி. அப்படி என்று என் தந்தை சொல்ல 56 நாட்டு அரச மன்னர்களும் வந்தாங்க. யாராலும் வில் வளைக்க முடியல. கடைசி முறையாக ஒரு அந்தனர் வந்தார். அந்தனர் ஐயர். ஐயர் பிராமணர். பிராமணர். அவர் யார் தெரியுமா? யாரு? பேருப்பா செல்வமா? இன்னும் அருமையா அப்பாவாக விளங்கக்கூடிய இன்னும் செல்வம் ஐயா அவர்கள் அவரது சொத்திலிருந்து ஒரு 20 ரூபாய் நன்கொடை தந்துள்ளார். ஆண்டவன் அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் தராமல் கைகால் சுகத்தை கொடுத்து தீர்க்க சுகமாக வாழ வேண்டும். ராமோ சட்டம் என்ன அப்படியே 56 நாட்டு அரசர்களாலே முடியல. கடைசி முறையாக என் தந்தையின் சொல்லப்படி ஆண்டி முதல் அரசன் வரை, தோட்டி முதல் தொண்டைமான் வரை யாராக இருந்தாலும் வில்வளைக்கலாம் அப்படி என்று சொன்ன உடனே ஒரு பிராமணர் கூட்டத்திலிருந்து 5 பிராமணர்கள் அமர்ந்திருந்தாங்க. 5 பிராமணரிலே ஒருவர் எழுந்து வந்து அந்த வில்லை வளைத்து மச்சக்குறி அறுத்து மறுபானம் ஏந்தி அந்த மச்சத்தை கையில் ஏந்தி இந்த மங்கையாலை மாலையிட்டார். எப்படி? மச்சத்தை அறுத்து உன்னை மாலையிட்டார். ஆமா. அப்பொழுது அழுதினேன், புலம்பினேன். நான் பிறந்ததோ ஆணழகன் அர்ஜுனனுக்காக, ஆனால் ஒரு பிராமணருக்கு நான் மனைவி ஆகிவிட்டேன். ஒரு ஏழை பிராமணனுக்கு நான் எப்படி மனைவியாவேன்? அப்படி என்று அழுது புலம்பிய உடனே என் தந்தையாகப்பட்டவர் கூறினார், அந்த வில்லை எடுத்து வளைத்தது அர்ஜுனனுக்கு நிகரான ஒருத்தராலதான் இருக்க முடியும். ஏன்னா அர்ஜுனன் தவிர அந்த வில்லை யாராலையும் வளைக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த வில்லையே வளைத்தவர் அர்ஜுனனுக்கு நிகராக ஒரு ஆண்மகனாக தான் இருக்க முடியும். அப்படி என்று சொல்லி என் தந்தையா எனக்கு ஆறுதல் கூறி நான் இந்த 5 பிராமணர்களுடனே அவன் தாயாக விளங்கக்கூடிய குடியிருக்கு போனோம். அப்பொழுது போகும் வழியில துரியோதனாதிகள் அனைவற்று பேரும் எங்களை வழிமறைத்து ஒரு பிராமணனுக்கு இப்பேற்பட்ட பொண்டாடி தேவையா? எப்படி? ஒரு பிராமணனுக்கு ஒரு ஐயருக்கு அக்கிலியில் நெருப்பிலே பிறந்த பெண்ணு ஒரு ஐயர் கல்யாணம் பண்ணலாமா? அப்படி என்று சொல்லி கௌரவனாதிகள் அனைத்து பேருமே வெளிவந்தமாக சண்டைக்கு வந்தார். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர் அந்தனரா? யார் தெரியுமா? அந்தனர் வடிவத்தில் இருந்தவர் யார் தெரியுமா? அடியம்மா அடியே அவர் குருநாடி குருகுலம்மா. அந்த குந்தையம்மா
எனக்கு மட்டும் மூத்திரம் வராதா? ஒரு 10 ரூபாய் நன்கொடை தந்திருக்கிறார். அவர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் பெற்று சுகமாக வாழ வேண்டும். ராமு அர்ப்பணம். என்ன பண்ற நட்டுண்டியா என்னடா பண்ண போற? ஐ லவ் யூ. ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சனி எனக்கு இது நாலு இல்லைன்னா வச்சுக்கா கால சோத்துக்கு மருமகனே அமைதியா இருப்பா. யாருக்கு யாரு வருவோம் மருமகனே இருக்கணும். மாமியார்கிட்ட பேசக்கூடாது. கண்ணே அப்பா கம்மனரே என்று நான் புலமை கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்தனர் கிடையாது. பாண்டவர் குலத்திலே இருவருக்கு மூற்றவர் இருவர் கிளையவர் நடு பிறந்த நாயகன். நான் யாருக்கென்று பிறந்தேனோ அந்த ஆனால் அழகு மன்னனே அந்த வில்லை விளைத்தார். ஆமா இல்ல வளைச்சிட்டாரு. அப்படி வில்லை விளைத்து அத்தையாக ஆமா பக்கத்து வராதீங்க. அப்படி அத்தையாகப்பட்ட குந்தாதேவியின் குடிலுக்கு அழைத்து செல்ல என் அத்தையாகப்பட்டவர் அரண்மனைக்கு உள்ளே இருந்தார். அம்மா பாஞ்சால தேசம் சென்றேன், வெற்றி பரிசாக ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று என் மன்னராகப்பட்டவர் சொல்ல சரி அப்பொழுதே சொல்ல அரண்மனையில் இருந்த என் அத்தையாகப்பட்டவர் என்ன சொன்னார்? கண்ணே என் கணவராகப்பட்டவர் நான் பாஞ்சால தேசம் சென்றேன், பாஞ்சால தேசத்திலிருந்து வெற்றி பரிசாக ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்ல என் அத்தையாகப்பட்டவள் என்ன கூறினார் தெரியுமா? கண்ணே அர்ஜுனா, நீ கொண்டு வந்த கனியை ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கப்பா அப்படி என்று சொன்ன உடனே அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல, ஒரு கண்ணி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்ன உடனே கண்ணே கோடு தவறாத குருகுல வம்சத்திலே வாக்கப்பட்டவள், சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்திலே வாக்கப்பட்டவள், சொன்ன சொல்லு அழியக்கூடாது, நீதி தவறிவிட்டால் சந்திரகுல வம்சமே அழிந்து விடும் அப்படி என்று சொல்ல அப்பையாகப்பட்ட குந்தாதேவியின் வாக்கிற்கிணங்க நான் பாண்டவர் ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினி. பாண்டவர் ஐவருக்கு அழியாத பத்தினி. அப்படி வாழ்ந்து நாங்கள் இன்ற புத்தகம் என்ற நகரில குடியேறி சுகமாக வாழும் தருவாயில் பாவியாகப்பட்ட என் கணவருக்கு எதிரியாரே அந்த கௌரவநாதிகள் 100 பேரு துரியோதனன். அந்த துரியோதனாகப்பட்டவன் சூது மார்க்கமாக எங்களை வரவழைத்து அம்மா அவன் மகனாகப்பட்ட லக்கண குமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று சொல்லி பொய்யான யோலை ஒன்று எழுதி எங்களை வரவழைத்து சூதனால பகடையாடி நாடு நகரம் அனைத்தும் தோற்றார் என் கணவர். கடைசி முறையாக என்னையும் தோற்ற பின்னே எனக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா?
பாரா சபையில இந்த பத்தினியை கொண்டு வந்து அத்தையாகப்பட்ட காந்தாரின் குடியில் இருக்கும் பொழுது தூது பகடையிலே பாண்டவர் இந்த பத்தினியை தோற்றார் என்று பாவியாகப்பட்ட துரியனுடைய தம்பியாகப்பட்ட துச்சோதனே 10 நிமிட சபையில என்னை மாணவர்கள் செய்தார் அம்மா. மாலாத துகில் அம்மா என்னை துகிலுரிந்து என்னை மானபங்கம் செய்யும் பொழுது நந்த நந்தனா நாராயணா கோவிந்தா கோபாலா எம்பெருமானை என்று சொல்லி என் அண்ணனை தோத்திரம் செய்ய என் அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ணன் இந்த பத்தினிக்கு மாலாத துகில் கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினார். சூது பகடை முடித்தோம். சூது பகடையிலே தோற்ற பாண்டவருக்கு என்ன தண்டனை? 12 வருடம் வனவாசம், 4 வருடம் அக்கியாவாசம், 13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் என்று குரு பெரியவர்கள் சொன்னாங்க. ஆனா துரியோதனன் தலையை கூட அசைக்கல. ஆமா, அப்படி குரு பெரியோரின் வாக்கிற்கிணங்க 12 வருடங்கள் கானகத்திலே கழித்து விட்டோம். விடிந்தால் 13வது வருடம். 13 அஞ்ஞாத வாசத்தை நாங்கள் எப்படி கழிப்போம் என்னவென்று ஒன்றுமே புரியவில்லை. அப்படி இருந்தாலும் நீ வந்த காரணம்? அம்மா, உன் கணவராகப்பட்ட அர்ஜுன மாமன்னே தங்களையும் தங்கள் குழந்தையாராகப்பட்ட ராஜாவனையும் கூப்பிட்டாங்கம்மா. சிறிய கணவரையும் அழைத்தாரா? அப்படி இருந்தாலும் என் கணவரை சென்று பார்ப்பதாக இருந்தால் என் சிறிய கணவர் சகாதேவன் அரண்மனை இருக்கிறார். அவரை அழைத்துக் கொண்டு வா. அப்படியே ஆகட்டுமா? கேளுங்கள் சபையாரே. பத்தினி பாஞ்சாலி அம்மாவாகப்பட்டவர் தன் சிறிய கணவராகப்பட்ட சகாதேவனை அழைக்க சகாதேவன் சபைக்கு